தெருநாய் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தெருநாய் பிரச்சினையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் நாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வு கருத்து கூறியுள்ளது. தெருநாய்கள் கடித்ததில் ஆங்காங்கே பலரும் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நிலை தொடர்ந்து வரும் நிலையில் இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்திலும் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில் தெருநாய் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்று தமிழ்நாடு அரசு மீது அதிருப்தி தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தெருநாய் கடி சம்பவங்கள் தினம்தோறும் நடப்பதாகவும் பெரும்பாலும் குழந்தைகளே பாதிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் கருத்து கூறியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் கூட நாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வு கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள்? தெருநாய் சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் பெரிய அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்னர் தெருநாய்கள் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்தார்கள். அதாவது குறிப்பாக பொதுமக்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது, அதே போன்று இந்த நாய்கள் தொல்லை தொடர்பாக உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தார்கள். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் இந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அதை பிடித்து இனப்பெருக்க சிகிச்சை கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அவற்றை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இது அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மையங்களை ஏற்படுத்த வேண்டும், போதுமான கால்நடை மருத்துவர்கள் ஊழியர்கள் நியமிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தார்கள். இந்த உத்தரவை அமல்படுத்த வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறது. மாதந்தோறும் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு கொண்டு வந்தது. இப்ப இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தலைமை மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அறிக்கை தயாராக இருப்பதாகவும் அதை ஒரு வாரத்துக்குள் நாங்கள் தாக்கல் செய்ய தயாராக இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு வாரம் அவகாசம் வழங்கி இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி தெரிவித்தார்கள். ஆனால் அதே வேளையில் தெருநாய் கடி சம்பவங்கள் தினந்தோறும் நடைபெறுகின்றன. பெரும்பாலும் குழந்தைகள் இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். உச்சநீதிமன்ற உத்தரப்படி மாதந்தோறும் அறிக்கை அளிக்க வேண்டியுள்ளது. எனவே தெருநாய் பிரச்சனையை தடுக்க எந்தவிதமான நடவடிக்கையும் அரசு எடுப்பதாக தெரியவில்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட இந்த வளாகங்களில் ஏராளமான நாய்கள் நடமாட்டம் உள்ளது என்றும் இதனால் நிறைய தொல்லைகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அரசின் அறிக்கையில் வேண்டுமானால் நடவடிக்கை குறித்த விவரங்கள் இருக்கலாம், ஆனால் நேரில் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை இதை கட்டாயப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து உரிய விழிப்புணர்வை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துங்கள், இந்த நாய் தொல்லையை பாதுகாப்பது, நாயை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கையை விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.